கட் பண்ணுறேன். இந்த இதுதான் ஆணு. இந்த ஒரு நம்பர் ஓடுது வரும். இப்படி போவேலுமா அது இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன கற்பனை பண்ணோம் இன்னைக்கு? ஆமாம், 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு படம் பார்க்கலான்னு உட்காந்துருந்தோம். பார்க்கலான்ட்டு. இந்த நேரம் பார்த்து சிலிண்டர் சரியாக போகணும்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யார் யாருக்கெல்லாம் இந்த மாரி சூழ்நிலைலாம் வந்து தெரியும். பாருங்க, அடுப்பு கூட அறிய மாட்டேங்குது. சுற்றி சுற்றி பூனா சுற்றுது. பாருங்க. மீன் குழம்பு. மீன் குழம்பு. இவங்க தான் மீன் குழம்பு செய்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இல்லை, கேஸ் தீந்து போயிடுச்சு. பாருங்க, விரவெல்லாம் பாருங்க. எங்கே பாருங்க, ஆவி பறக்குதுன்னு காட்டுறாங்க. கத்திட்டே கிடக்குது. என்ன பொங்கலுக்குலாம் வேணும்? இன்னும் எங்களுக்கே மீன் இன்னும் வேவுல சாப்பிட்றதுக்கு. அந்த மீன் ஒன்று போட்டிங்களாடா? அதுக்கு ரெண்டுத்தையுமே கழுவிட்டோம். அப்புறம் நம்பி 2 ஜீவன் கொள்ளையில சுற்றிட்டு கிடக்கு. ஆமாம், அங்கே பாருங்க, போடுதுங்க ரெண்டும். எல்லாம் கொதிக்குதா பாருங்க காய்ஸ், நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்குது. சாப்பிடும் போது தான் தெரிய போகுது புகஞ்ச நாத்தம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு எங்கள் வீட்டில் கொள்ளையில அடுப்பில். என்னங்க பண்ணுறது? சமைச்சிக்கிட்டே இருந்தால் சிலிண்டர் சரியாக போச்சு. நான் என்ன பண்ணுறது? அதான் அந்த ஒத்தடுப்பு கிடந்துச்சு கொள்ளையில், தூக்கி வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கேன். மத்தியானம் சாப்பாடு போடணும்ல எல்லாருக்கும். மழை நேரத்தில் நம்ம இப்போ வந்து வீட்டில் சாதாரணமாக ரெகுலராக நம்ம அடுப்பு யூஸ் பண்ணோம்னா விரவு எடுத்து வைக்கலாம். நம்ம சிலிண்டரில் வேலை பார்க்குறப்ப விரவுக்கு நமக்கும் வேலையே கிடையாது. இருக்கிற விரவெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம். எல்லாம் மழையில் நனைஞ்சு போச்சு, புகையுது. என்ன பண்ணுறது? எரியவே மாட்டேங்குதுக்கா. எரியும், கொஞ்ச நேரம் ஆகும்டா. எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன். இதையும் ஒரு வீடியோவாக எடுத்து நாங்கள் போடுறோம் பார்த்தீங்களா? அங்கே இருக்கோம் நாங்கள். ஆமாம், இந்த மாரிலாம் யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அது முதல்ல சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி தான் அடிக்கடி நடக்குது. தம்பி, இந்த சிலிண்டரில் ஏதோ செட் பண்ணி வைக்கிறாங்களா? அதில் வந்து சிலிண்டர் சரியாக போகிறதுன்னு தெரியுமா? எப்படி? சிலிண்டர் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, ஆமாம், வந்து ரெட் கலருக்கு வருமா. ரெட் கலருக்கு வந்தோடனே சிலிண்டர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அது ஆமாம், நிஜமாக தான். அது எவ்வளோ வரும்? அதெல்லாம் தெரியல. அதுமாரி நான் நேற்றையே முந்தனால தான் யூடியூப்பில் பார்த்தேன். அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அது ஒன்று வாங்கி வைக்கணுங்க, தெரியவே மாட்டேங்குதுங்க, அடிக்கடி சிலிண்டர் சரியாக போயிடுதுங்க அப்படின்னா. நான் வேணா ஒரு மிஷின் செஞ்சு கொடுக்குறோமா? கேஸ் தீர்ந்து போயிடுச்சுன்னா அப்படியே பிஸ்ன்னு சத்தம் கேட்கும். பிஸ்ன்னு வெடிச்சு அம்மா போய் சேர்ற மாதிரி செஞ்சு கொடு, நிம்மதியாக போகிறேன். அது என்ன அடுப்பா? அடுப்பு மாதிரியா இல்லை வெறும் மிஷின் மாதிரியா? அவ்வளோ பிரிட்ஜில் இருக்குடா மண்டை மாதிரி நோண்டு. மீட்ரு மாதிரி. மீட்ரு மாதிரி. மீட்டர். அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, சிலிண்டரு ஃபிட் பண்ணுறோம்ல, அதை வச்சு ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஃபிட் பண்ணி கேஸ் ஆன் பண்ணிட்டோம்னா அதில் நம்பர் காட்டும். ஆமாம்,
அது எவ்வளோக்கு போகுது அதெல்லாம் நம்பர் காட்டுமா? ஆமாம், அப்படியே குறையிறது, அப்படியே தெரியுது, அப்படியே முள் மாதிரி இருக்குது, அது அப்படியே தெரியுது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்றது. அதில் ரெட்டுக்கு வந்துருச்சுன்னா தீரப்போகுது, நம்ம அப்போ அலர்ட் ஆகிடுவோம்ல, ரெட்டுக்கு வந்துருச்சு நம்ம இல்லை அப்படின்ட்டு. இல்லை, அது ஒன்று வாங்கி தான் வைக்கணும். எவ்வளோ வரும் அது? தெரியலடா, பார்ப்போம். இது மாதிரி சாதா கேஸில் ஃபிட் பண்ணலாமா? ஸ்டார்ட். போங்க 2 பேரும், போங்க 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 அண்ணா, போங்க, சமைச்சு தரேன். பச்சையெல்லாம் சாப்பிடக்கூடாது. எனக்கு தராமல் சாப்பிட்டுட்டு இருக்கமா? பார்த்து நல்லா வச்சிருக்கேனே.